வணக்கம். தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள்னா 3 முக்கிய நகரங்கள் குறிப்பிடப்படும். பூம்புகார், மதுரை, காஞ்சி. நாம் இப்போ பார்க்க போகிறது காஞ்சி நகர் பற்றி. காஞ்சி என்றால் தமிழில் நிலையாமை என்று பொருள். காஞ்சி என்றால் நிலையாமை. இந்த காஞ்சி நகர் எதற்கெல்லாம் பெயர் பெற்றது அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாக நம்ம கல்வி கற்கும் இடம், பள்ளி என்று அழைக்கப்படும் பள்ளிக்கூடம். இந்த பள்ளிகள் ஏராளமாக முதலாக தமிழ்நாட்டில் எங்கு அமைக்கப்பட்டதுன்னா இந்த காஞ்சி பகுதியில் தான் பள்ளிகள் ஏராளமாக முதலாக அமைக்கப்பட்டது. இங்கே சமணர்கள் அமைத்த பள்ளியில் ஏராளமான சமண மாணவர்களும் பௌத்த விகாரங்களில் பௌத்த மாணவர்களும் பயின்றனர் என்ற ஒரு தகவலை சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங் அவர்கள் தன்னுடைய மேல் படிப்பிற்காக இந்த காஞ்சியில் இருந்த கடிகைக்கு வருகை புரிந்தார் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த நகரம் கல்வியில் சிறப்புற்று திகழ்ந்தது. சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங் அவர்கள் நாலந்தாவில் படிக்கும்போது தன்னுடைய மேற்படிப்பிற்காக காஞ்சிக்கு வருகை புரிந்தார். காஞ்சியில் இருந்த கடிகையில சேர்ந்து மேல் படிப்பை படிச்சாங்க அப்படிங்கிற தகவலை சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தொண்டை நாட்டில் இருந்த மிக முக்கியமான நகரமாக, கல்வி நகரமாக இந்த காஞ்சி திகழ்ந்தது. அது என்ன தொண்டை நாடு? நம்ம பார்த்துருப்போம். என்ன, சோழ நாடு சோறு உடைத்தது, சேர நாடு வேலம் உடைத்தது, பாண்டிய நாடு முத்துடைத்தது, தொண்டை நாடு சான்றோர் உடைத்தது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அப்போ இந்த தொண்டை நாடு அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற இந்த திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை, தருமபுரி, விழுப்புரம் மாவட்டத்தின் வடப்பகுதி. ஸோ இந்த பகுதிகளெல்லாம் இப்போ இருக்கிற இந்த பகுதிகள் தான் அப்போது தொண்டை நாடு என்று அழைக்கப்பட்டது. இந்த தொண்டை நாட்டில் மிக முக்கியமான ஒரு நகரமாக இந்த தொண்டை நாட்டை பொறுத்த வரைக்கும் இதை முற்கால பல்லவர்களும் பிற்கால பல்லவர்களும் பொதுவாக பல்லவ அரசர்கள் இந்த தொண்டை நாட்டை ஆட்சி புரிந்தாங்க. இது சான்றோர் உடைத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தொண்டை நாட்டில் மிக முக்கியமான நகரமாக காஞ்சி திகழ்ந்தது. இந்த காஞ்சி நகரத்தில் ஏராளமான அறிஞர்கள் பிறந்து வாழ்ந்தார்கள். அதிலும் குறிப்பாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜோதிபாலர், தர்மபாலர், போதி தர்மர், சுமதி போன்ற துறவிகள் வாழ்ந்த ஒரு மிகச்சிறப்பான கல்வி நகரமாக திகழ்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. மற்றும் இந்த மாவட்டத்தில் ஏராளமான குடைவரை கோயில்கள், பல்லவர் ஆட்சி காலத்தில் முதலாக ஏராளமான குடைவரை கோயில்கள் இந்த பகுதியில் அமைக்கப்பட்டது. இந்த காஞ்சியில தான் புகழ்பெற்ற காஞ்சி கைலாசநாதர் கோவில் அமைந்துள்ளது. அது மிகவும் புகழ்பெற்ற ஒரு குடைவரை கோயில். அதை அமைத்தவர் பிற்கால பல்லவரான 2ஆம் நரசிம்மவர்மன், ராஜசிம்மன் தான் 2ஆம் நரசிம்மவர்மன் என்று அழைக்கப்படுவார். அவர் புகழ்பெற்ற காஞ்சி கைலாசநாதர் கோவிலை இந்த பகுதியில் அமைத்தார். மற்றும் ஏராளமான கோவில்கள் அமைக்கப்பட்டது. இந்த காஞ்சி கோயில்களின் நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. மற்றும் இந்த நகர் தற்போதும் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படும். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டால், அக்காலத்தில் இந்த நகரை சுற்றி ஆயிரக்கணக்கான ஏரிகள் ஏற்படுத்தப்பட்டன. அந்த ஏரிகள் எல்லாமே கால்வாயோடு இணைக்கப்பட்டு வேளாண்மை செழித்துவங்க உதவி செய்யப்பட்டது. பழந்தமிழர்களின் நீர் வேளாண்மைக்கும் ஒரு மிகச்சிறப்பான எடுத்துக்காட்டாக இந்த காஞ்சி நகரம் திகழ்கிறது. அதனால இங்கே ஆயிரக்கணக்கான ஏரிகள் இந்த நகரை சுற்றி அமைந்திருந்தன அப்படின்னு ஒரு சிறப்பையும் சொல்றாங்க. இந்த நகரோட சிறப்புகளை சில குறிப்பிட்டிருக்காங்க. முக்கியமாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கல்வியில் கரையிலா காஞ்சி என்று இந்த நகரை சிறப்பித்து சொல்லியிருக்காங்க. கல்வியில் கரையிலா காஞ்சி என்று 12 திருமுறைகளில் 4, 5, 6 இந்த 3 திருமுறைகளை எழுதின 4, 5, 6 என்ற 3 திருமுறைகளை எழுதிய திருநாவுக்கரசர் அவர்கள் கல்வியில் கரையிலா காஞ்சி என்று இந்த காஞ்சி பகுதியை சிறப்பித்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கவிஞர் காளிதாசர் சிறப்பித்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, யுவான் சுவாங், சீன வரலாற்று ஆய்வாளர் யுவான் சுவாங் என்ன சொல்லியிருக்காருன்னா, புத்தகயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களில் இந்த காஞ்சியும் ஒன்று என்று இந்த காஞ்சி பகுதி சிறப்பித்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளவு சிறப்புமிக்க இந்த காஞ்சியை பொறுத்த வரைக்கும் இது மிகவும் ஒரு கல்வி நகரம். பொதுவாகவே காஞ்சி என்றால் கல்வி நகரம் என்றும், பூம்புகார் என்றால் துறைமுக நகரம் என்றும், மதுரை என்றால் வணிக நகரம் என்றும் அழைக்கப்படும். இந்த காஞ்சி கல்விக்கு புகழ் பெற்றது. இங்கே தான் ஜோதிபாலர், தர்மபாலர், போதி தர்மர், சுமதி போன்றவர்கள் பிறந்து வாழ்ந்தார்கள். யுவான் சுவாங் அவர்களே தன்னுடைய மேற்படிப்பிற்காக நாலந்தாவிலிருந்து காஞ்சியில் இருந்த கடிகைக்கு வருகை புரிந்தார். தமிழ்நாட்டில் முதலாக பள்ளிகள், சமணர்கள் அமைத்த பள்ளி ஏராளமாக முதல்ல இங்கே தான் அமைக்கப்பட்டது அப்படிங்கிற தகவலையும் சொல்றாங்க.